My story is not over until I win. நான் வெற்றியடையும் வரை என் கதை முடியப் போவதில்லை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி காலைல 9 மணிக்கு வீடியோ வரும். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐயோ தாத்தா, எங்கே பெருசை காணா? பெருசா விடுடா, சரசா பாருடா. ஏடி பேராண்டி, என்னைக்காச்சும் சொல்லிடு, வாயை திறந்து என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியான்னு கேட்டுடு. இல்லைன்னு வச்சுக்க, என்ன கட்டிக்கிறியான்னு கேட்டுடுவேன், பார்த்துக்க. ஓயா குசும்பு கிளவா. முத்து, என்ன முத்து? சரஸ், ஒன்றும் இல்லை சரஸ். டெய்லி ஈவினிங் ஆனால் இங்கே வரியா? கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். நீ இன்னும் ஒரு 10 நாளில் ஊருக்கு போயிடுவல்ல, அது வரைக்கும் எனக்காக வாவேன் ப்ளீஸ். என்ன முத்து, இதில் என்ன இருக்கு? ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஈவினிங்கில், வர்றேன், வந்து பார்க்குறேன். முத்து, எனக்கு ஒரு ஹெல்ப்பு. சச்சா, என்ன சரஸ் ஹெல்ப்புன்னு சொல்கிற? முத்து, இது மாதிரி எனக்கு செஞ்சு கொடு முத்து அப்படின்னு என்னை ஆர்டர் போடு சரஸ். ஆர்டர் போட்டு சொல்லு சரஸ். இப்போ சொல்லு, நீ தான் மகாராணி, நான் தான் உன்னோட சேவகன், சொல்லு. நோ 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 நோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது முத்து. நான் வந்து செமஸ்டர் ஃபீஸ் கட்டிட்டேன். ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. ஒரு 50,000 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். நான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடுவேன். சரஸ், வாங்கிக்கோ சரஸ். இந்தா சரஸ். சரஸ், இனிமே பணம் வேணும்னா என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட தான் கேட்கணும், ஓகேவா? தேங்க்யூ முத்து. முத்து, இந்த ஹெல்ப்பை எப்போவுமே நான் மறக்கவே மாட்டேன். உன்ன மாதிரி ஒரு கிரேட்டான பர்சனை நான் பார்த்ததே இல்லை முத்து. ட்ரூவாக சொல்கிறேன், ரியலி கிரேட் முத்து நீனு. ஐயோ, நீ தான் சரஸ் உண்மையிலே கிரேட்டு. எப்படி படிக்கிற நீ பாரு, பெரிய ஆளாக வருவ பாரேன். ஓகே முத்து, அம்மா தேடுவாங்க, நான் வர்றேன். யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க்யூ முத்து, நாளைக்கு மீட் பண்ணுவோம். யூ ஆர் ரியலி கிரேட். யூ ஆர் ரியலி கிரேட். கிரேட் 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 கிரேட். ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். ஏலே ஏலே ஏலே, என்ன தாளாட்டும் இசையே, உன்னை பாராட்ட ஆளில்லையே. ஆமா, பாராட்ட ஆளில்லையே. பறக்கும் ராசாடியே ராசாடியே நில்லு, இங்கு நீ வேகமா நான் வேகமா சொல்லு. கடிகாரம் பொய் சொல்லும் என்றே நான் உணர்ந்தேன், கிழக்கெல்லாம் மேற்காகிட கண்டேனே. முதலில் யார் சொல்வது அன்பை, முதலில் யார் எய்வதம்பை. இப்ப போனா கல்ல விட்டு தான் எறிவாங்க. ஏ பஞ்சி, முத்துப்பாண்டி வந்தானா என்னாடி? யோ, அவனை தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் காணுமே. கறவை முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிருக்குமே. இம்பட்டு நேரம் எங்க போனா? இவனுக்கு தான் ஒன்றும் கூட்டாளி சகவாசமும் கிடையாது. எங்கேயா போயிருக்கான்? அவன்கிட்ட எதுவும் சொன்னானா? ரெண்டா பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தாண்டி போனா. சினேகித நான் பார்க்க போயிருக்காண்டி, அதான் பெரண்ட பார்க்க போயிருக்கான். அப்படியாயா? நான் கூட யாருக்காச்சும் எலும்பு பண்ண போயிருக்கான் நாட்டுக்குன்னு நினைச்சேன். ஏடி பஞ்சி, நேத்து தானே சொன்னேன், அது எலும்பு கிடையாது, எழுப்புடி, எழுப்பு. எலும்பு எலும்பு. டே தம்புடு, நான் ஊருக்கு போய் எவ்வளோ நாள் ஆகுது, இன்னும் முத்துப்பாண்டி நீ பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க? டே, ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன். டென்ஷன் அன்னிமேட்டுக்கு அதிகப்படுத்தாத, அப்புறம் உனக்கு நல்லது கிடையாது. என்னடா, உன் பிள்ளையோட சன்னுக்கு கல்யாணம் பண்ண துப்புல உனக்கு என்னடா டென்ஷன் வேண்டி கிடக்கு? டென்ஷன் மாமா, நாங்களும் எவ்வளவுதான் பார்க்கறது? ஐயோ, பொண்ணா பார்த்து என் புருஷன் ஓடா தேஞ்சி போட்டாரு மாமா. பொண்ணே அமைய மாட்டேங்குது, ஜாதகமே சேர
பண்றது? அதுக்கு தான் ஆன்லைனில் பதிவு பண்ணீங்களா? எங்க போனாலும் லைன்ல தானே நிக்கிறோம். ஏட்டிய பஞ்சி, நீ சொல்ற லைன் இல்லடி, இது ஆன்லைன்னா அது கெட்டுச்சு போ. அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? டே சட்டை போடாத பையலா இருந்தாலும் ஐடியா நல்லா கொடுத்துட்டடா. நான் போய் முதல்ல ஆன்லைன்ல பதிவு பண்ணிட்டு வரேன். ஓஹோ, தனிவெளியே ஊர்ல இருந்து வந்துட்டியா? ஏட்டியே நெட்டவள்ளியே, உன் சொந்தத்துல பொண்ணு இருந்தா ஒரு வார்த்தை சொன்னா என்னடி? கிளவி நீ சைலண்டாரு. தனிவழி நீ எப்ப வந்த அதை சொல்லு முதல்ல. இந்தாம்மா ரேவதி, உன் சொந்தத்துல பொண்ணு இருந்தா ஒரு வார்த்தை சொல்ல. இங்க பாரு கிளவி, நீயாச்சும் சொந்தத்தில் பொண்ணு இருந்தா சொல்லுன்னு சொல்லியிருக்கிற. கமிஷன் வாங்கியிருக்கேன்ல, சொல்லாமல் இருப்பனா? உன் புருஷன் இருக்கார்ல, உன் புருஷன் என்ன கட்டிக்க சொல்லி கேட்டாரு. ஐயோ அறிவில்ல, என் பேர் அழகு என்ன, அவன் அந்தஸ்து என்ன, அவன் நின்னா தேரியா அப்படி சிங்கமா இருப்பான். அவனுக்கு போய் இவளை ஐயோ உனக்கு எதனாச்சும் முடிதான் வெள்ளையா போச்சின்னு பார்த்தா அவன் மூளையும் வெள்ளையா போச்சியா? கிளவி ரொம்ப குசும்பு தான். தனிவழி எங்க மாறிட்டு என்னமோ நினைச்சேன். சட்டை போடல, பேண்ட் போடல, வேஷ்டி கட்டல, ஏன் லுங்கி கூட கட்டல. அந்த ஒரே ஒரு 1.5 வயது கண்ணுக்கு ஒரு கண்ணாடி. ஐயோ உனக்கு துணிமணி செலவே கிடையவே கிடையாதியா. தங்கமான மனுஷன் நீனு. என் வழி தனி வழி. நான் சட்டை போட மாட்டேன், பேண்ட்டு போட மாட்டேன், எதுவுமே போட மாட்டேன். அதனால தான் என் வழி தனி வழி. யோ தனிவழியே, பெரும் சந்தேகம் ரொம்ப வருஷமா. கேட்கட்டுமா? இந்த ஜட்டி ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்கியா? ஜட்டியாவது காசு கொடுத்து வாங்குவியா, இல்லை இந்த ஒரு ஜட்டிலேயே பிறந்ததுலேருந்து போட்டிருக்கிறியா? இந்த சந்தேகத்தை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட. இந்தாம்மா நெட்டவள்ளியே, உனக்கு என்ன பராபலமு? பராபலமா இருந்தா என்ன கேளு, அவன்கிட்ட என்ன பாஞ்சிக்கிட்டு போற? தாத்துக்குட்டி பேசாம இரு தாத்துக்குட்டி. உங்க அண்ணனை சொன்னா பொசுக்குன்னு கோவம் வந்துருமே உனக்கு. யாரு இவன்? இவன் என் கூட பிறந்த அண்ணன். என் பரம்பரை பேரை கெடுக்கிறதுக்குன்னே பிறந்த மானங்கட்ட பையன் இவ தான். இவனை சொன்னீங்கன்னா எனக்கு அப்படியே பொசுக்குன்னு கோவம் வருமா? அதுக்கெல்லாம் இல்லை, நாங்கள் வேற விஷயமா பேசிக்கிட்டு இருக்கோம், நீயே பொழப்ப கெடுக்கிற மாதிரி இருந்தாலும் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்றதுக்கு தான் வந்தேன். ஐயோ ஐயோ எப்பா, என்னம்மா மூச்சு விடாம பேசுற? டெய்லி வாக்கிங் போவியோ? ஐயா ஐயா ராசா முத்துப்பாண்டி வந்துட்டியாடி? உன்னை காணாம தாண்டி கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கிளவி, என்ன எதுக்கு நீ கேட்ட? வேலை முடிஞ்சா எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு தெரியாதா? நான் என்ன உன்னாட்ட கண்ணு வச்சு போய் கிடக்குறேன்னா? ஐயா ராசா, இப்படி வெத்தலைத்திய வாங்கிட்டு வாடி. அந்த வெத்தலையை வாயில வைக்காம வாயே முணுங்குதுடி. வாங்கிட்டு வையா ராசா. என் தங்க பவுனும் இல்லை, வாங்கியாடி சாமி. தங்கமும் இல்லை, பவுனும் இல்லை. கிளவி எப்பா பார்த்தாலும் வெத்தலை சிவியை போட்டுக்கிட்டு புளிச்சின்னு துப்ப வேண்டியது. வாங்கிட்டு வந்து தொலைகிறேன். டே ஏன்டா கிளம்பிட்ட கோவப்படுற? அவட்டெல்லாம் கொஞ்சம் குல்டவுனா பேசுறா. கபரு, நீ இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசாதுன்னு 1000 தடவை சொல்லிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற தாத்தா. அப்படி சொல்லு பேராண்டி. ஒன்றுமே தெரியாமல் அறகுறையா தசு புசுங்காரான். ஆமாம் போ பெருசு, எத்தனை தடவை சொல்கிறது, கேட்க மாட்டேங்கிறாரு. பெருசு ஒன்றுகிட்ட கிட்ட தான் 1 கோடி தடவை சொல்லியிருப்பேன், சட்டையாக போட்டுக்கிட்டு வெளியில் வான்னு. நீ கேட்குறியா? அந்த மாதிரி தான் இந்த பரம்பரையில் பிறந்தவங்க பூரா அப்படி தானே இருக்கீங்க. ஓஹோ, உங்க பரம்பரையே அப்படிதானா? சூப்பர் சூப்பரு. ஆமா பாலுக்காரரே, நீங்க எப்படி? யாராவது சொன்னா கேட்பீங்களா இல்லை கேட்க மாட்டீங்களா? ஏய், என் பேரை நான் நின்னுனா நுப்பான், உட்காருனா உட்காருவான், கக்கா போடானா கக்கா போவாண்டி. அப்படி வளர்த்துருக்கேன் பிள்ளைய. சீ, கக்காலாம் வந்தா சத்தம் போடாம போக வேண்டியதானே? கிழவி, நீ சொல்ற வரைக்கும் அடக்கி வச்சுக்கிட்டா இருக்க முடியும்? சீச்சி சீச்சி, சரியான நாட்டம் முடிச்ச குடும்பமா இருக்கும் போல இருக்கேன். என் வழி தனி வழி.